வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அரசுமுறை பயணமாக அங்கோலா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று லுவாண்டாவில் உள்ள அங்கோலா நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றுகிறார். நாளை அங்கோலாவின் 39வது சுதந்திரத்தின் 50வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை பூட்டான் செல்கிறார். பூட்டானின் 4வது மன்னர் திரு ஜிம்கே சின்கே வாங்சுக்கின் 70வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இப்பயணத்தின் போது பிரதமர் திரு மோடியும் பூட்டான் மன்னர் திரு ஜிம்கே கேசர் நம்கேல் வாங்சுக்கும் இணைந்து 1200 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் திட்டத்தை தொடக்கி வைக்கின்றனர். மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஒடிசாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்துதல், ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் மாநிலத்தின் இயற்கை விவசாய நடைமுறைகளை மேம்படுத்துதல் தொடர்பான முக்கிய திட்டங்களில் பங்கேற்கிறார். பீகாரில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 20 மாவட்டங்களில் உள்ள 122 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வீடு வீடாக சென்று சேகரிக்கும் பணியில் இன்று முதல் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் தங்களது சந்தேகங்களை வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளிடம் நிவர்த்தி செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய நேரத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் அனுமதி இல்லாமல் நடத்தப்படும் கால் சென்டர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இணையதளம் செயலிகளை உருவாக்கி சைபர் குற்றத்தில் ஈடுபட்டாலும், வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இணைய வழி குற்றம் புரிவதற்கு உருவாக்கி கொடுத்தாலும் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என இணைய வழி குற்றப்பிரிவின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருதி எரக்கட்டி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.